சர்வதேசமே சர்வதேசமே எங்கே 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 வடக்கன் கிழக்கு 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 வெளியேறு 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 சிங்கக்கொடி 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 சிங்களத்தின் சுதந்திர நாள் சிங்களத்தின் சுதந்திர நாள் சிங்களத்தின் சுதந்திர நாள் சிங்களத்தின் சுதந்திர நாள் சிங்கக்கொடி 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 வேண்டும் அகற்றி அகற்று அகற்றி அகற்று அகற்றி அகற்று சட்டவிரோத கட்டடங்களை கிழக்கு வளைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தின் தலைவி ஜோராசா கனகரஞ்சினி இன்று இந்த இலங்கை அரசின் சுதந்திர தினத்தை ஒட்டுமொத்த தமிழர்களும் ஆகிய நாங்கள் ஒரு கரிநாளாக பிரகடனப்படுத்தி இந்த போராட்டத்தினை ஒரு கரிநாளாக உலகெங்கும் எடுத்து காட்டி எங்களுக்கு உண்மையான நீதியும் எங்களுடைய அரசியல் விடயமாக நாங்கள் தாயகத்திலே எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு இந்த புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற மனித நேயங்களை நேசிக்கின்ற அனைத்து நாடுகளும் எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த அறிக்கையினை நான் சமர்ப்பிக்கின்றேன். வடக்கு கிழக்கு வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இலங்கை அரசுக்கு சுதந்திர நாள், தமிழர்களுக்கு கரிநாள். இலங்கை அரசின் சுதந்திரமான பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி தமிழ் தேசத்தின் கரிநாள் என நாம் பிரகடனப்படுத்தியுள்ளோம். இத்தீவின் வடக்கு கிழக்கை தாயகமாக கொண்ட தமிழ் தேசத்தை ஆக்கிரமித்திருந்த ஆங்கிலேயர் தாம் கொண்டிருந்த ஆக்கிரமிப்புக்கு மேலாதிக்கத்தை இத்தீவின் பௌத்த சிங்கள தேசத்திடம் சாதி பார்த்த நாளே கரிநாளாகும். 1948ஆம் ஆண்டு முதல் இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்ட நாளில் இருந்து தமிழர்கள் தமது வாழ்வாதாரங்களை ஒவ்வொரு துறையிலும் இழக்கத் தொடங்கினர். 1956இல் கொண்டுவரப்பட்ட தனி சிங்கள சட்டம் மூலம் நமது மொழி பண்பாட்டு படுகொலையினை தொடக்கமாகும். 1958ஆம் ஆண்டு அதன் பின்னரும் நடைபெற்ற திட்டமிட்ட இன கலவரமும் இனப்படுகொலையும் 1970இல் அதன் பின்பும் தமிழ் மாணவர்களின் பல்கலைக்கழக தரப்படுத்தலின் ஊடக தமிழர்கள் பல்கலைக்கழக கல்வி பெறுவதை தடுக்கப்பட்டது. சுதந்திரம் இல்லாமல் வாழுகின்ற ஈழத்தமிழர்கள் இலங்கையினுடைய ஸ்ரீலங்காவின் ஒரு நியாயமான தங்களுடைய ஆழ்மன எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற நாளாக இந்த சுதந்திர தினத்துக்கு எதிரான கரிநாள் அமைந்திருக்கிறது. அது ஸ்ரீலங்காவுக்கான சுதந்திர நாளாக இருந்தாலும் இது தமிழர்களை பொறுத்தவரை ஒரு கரிநாளாகவே தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகிறது. காரணம், பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த மண்ணிலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பல ஆயிரம் பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மண்ணிலே ஒரு விடுதலைக்காக போராடிய இனம் இழந்து போனவற்றுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை. இங்கே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளின் தாய்மார், தந்தைமார், சகோதரர்கள், மனைவிமார் இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள். இதுவரை அவர்களுக்கான நீதி கிடைக்கப்படவில்லை. இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழக்கூடிய, பேசக்கூடிய உரிமை கிடைக்கவில்லை. இந்த இலங்கை நாடு தன்னுடைய கொடியாக அறிவித்திருக்கிற சிங்கக்கொடி என்பது இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லுகின்ற அல்லது அவர்களை ஒருங்கிணைத்து செல்லுகின்ற ஒரு கொடியாக அது அமையவில்லை. அது
தமிழர்களை பழிவாங்குகின்ற, தமிழர்களை அடக்குகின்ற, அடிமைத்தனத்துக்குள் கொண்டு வருகின்ற கொடியாகவே அமைந்திருக்கிறது. அதனால் தொடர்ந்தும் இந்த சிங்கள தேசத்தினுடைய சுதந்திர தினம் என்பது தமிழர்களை பொறுத்தவரை அது ஒரு கரிநாள். தொடர்ந்தும் அதனை எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்களில் எங்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஒலிக்கின்ற தமிழர்களுடைய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கும். கடந்த 77 வருடங்கள் நாங்கள் தொடர்ந்தும் இந்த மண்ணிலே அடிமைப்படுத்தப்படுகிறோம். நாங்கள் தொடர்ந்தும் இந்த மண்ணிலே எங்களுடைய தேசிய உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படவில்லை. எங்களுடைய மண்ணில் வாழுகின்ற உரிமை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை தொடர்ந்து பறைசாற்றுகின்ற, உலகத்துக்கு சொல்லுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சர்வதேச சமூகம் நேரடியாக உடனடியாக தலையிட வேண்டும் என்பதைத்தான் தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது நீதியின் குரலாக, சர்வதேச நீதியினுடைய ஒரு அங்கமாக, தமிழர்களுக்கான நீதியாக இந்த நாளிலேயாவது கண் திறக்கப்பட வேண்டும் என்பதை தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திரம் பெற்று 77வது ஆண்டு சிங்கள தேசம் சுதந்திர தினத்தாக கலந்து கொண்டாடும். வடகிழக்கிலே இருக்கக்கூடிய தமிழகத்தில் வாழுகின்ற தமிழ் மக்கள், தமிழ் பேசும் மக்கள் இதில் 77வது ஆண்டு நிறைவை மேலதிகமாக 77 ஆண்டுகளாக பிரித்தானியர் வெளியேறினதுக்கு பிறகும் நாங்கள் அடக்குமுறைக்கும் தினமாகத்தான் இந்த இடத்தை, இந்த நாளை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த கருப்பு தினமாக நாங்கள் ஸ்ரீலங்காவுடைய சுதந்திர தினத்தை அனுஷ்டிப்பதற்கான பிரதான காரணம் இந்த ஒற்றையாட்சி முறை. இந்த ஒற்றையாட்சி முறைமையின் அடிப்படையில் தான் நம்முடைய காணிகள் அனைத்தும் பறிக்கப்படுகின்றன. எங்களுடைய அடையாளங்கள் அனைத்தும் பறிக்கப்பட்டு அளிக்கப்படுகின்றன. ஆக்கிரமிப்புகள் நடைபெறுகின்றன. பௌத்த மதம் தமிழர் தாயகத்திலே கட்டிவீழ்த்தப்படுகின்றது. அதே போன்று நம்முடைய அடையாளங்களாக இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களும் திட்டமிட்டு இல்லாமல் செய்து மாற்றி அமைக்கப்பட்டு நம்முடைய தேசம் சிங்கள தேசமாக மாற்றி அமைக்கப்படுகின்றது. ஆகவே எம்மை பொறுத்தவரையிலே இந்த ஒற்றையாட்சி முறைமை தொடர்ந்து இருக்கிற வரைக்கும், தமிழர் தேசம் அங்கீகரிக்காமல் இருக்கிற வரைக்கும் ஸ்ரீலங்காவுடைய இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் ஒரு கரிநாளாக தொடர்ந்தும் அனுஷ்டிப்போம். அந்த வகையிலே காணாமலாக்கப்பட்டவருடைய அமைப்புகள் இணைந்து இந்த தினத்தை அனுஷ்டிப்பதற்கு, கரிநாளாக அனுஷ்டிப்பதற்கு அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சியை நாங்கள் பாராட்டுகின்றோம். அதோடு நாங்கள் முழுமையாக ஒத்துழைக்கிறதுக்கு இங்கு வந்திருக்கின்றோம். இந்த தினத்தன்று நாங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ளணும். ஒரு சிலர் சொல்ல பார்க்கிறார்கள், ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதத்தை தமிழில் பாடினால் ஏதோ எங்களுக்கு ஒரு வெற்றி என்று. அது அப்படி அல்ல. ஸ்ரீலங்காவுடைய தேசிய கீதம் ஒற்றையாட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம். அந்த வகையிலே அது சிங்களத்தில் பாடப்பட்டாலோ தமிழில் பாடப்பட்டாலோ அது அனைத்தும் எங்களுடைய அடிமைக்குரிய சின்னங்களாகத்தான் இருக்குமே தவிர, உண்மையிலே தமிழில் பாடுவது அது எங்களுடைய அடிமைத்தன்மையினுடைய மிக உச்சகட்டமாகத்தான் நாங்கள் பார்க்கணும். ஆகவே தமிழ் மக்கள் கடந்த 77 வருடங்களுக்கு மேலாக நம்முடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற நிலையிலே நாங்கள் இந்த விடயங்களிலே தெளிவாக இருக்க வேணும். தெளிவாக இருந்து சிங்கள தேசம் போடுகின்ற இந்த அற்ப சொற்ப என்ன சொல்றோம், ஒரு சலுகைகளுக்கோ இல்லாட்டி அற்ப சொற்ப ஒரு சில நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஏமாற்றப்பட்டு ஏதோ முன்னேற்றம் பெறுகின்றது என்ற அடிப்படையிலே நாங்கள் சிந்திப்பதை நாங்கள் நிப்பாட்ட வேண்டும். தொடர்ந்தும் எங்களுடைய மக்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுகின்ற பொழுது ஸ்ரீலங்கா அரசு அதுக்கு அடிபணிஞ்சு அதை அங்கீகரித்து அதுக்குரிய அங்கீகாரத்தை ஒரு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற, தமிழ் தேசத்துடைய தனித்துவமான உரிமை அங்கீகரிக்கப்படுகின்ற, சுயநிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை வழங்குகின்ற இடத்திலே தான் நாங்கள் சிங்கள தேசத்தோடு சேர்ந்து பொதுவாக ஒரு சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடியதாக இருக்கும். அதுவரைக்கும் எங்களுடைய போராட்டம் தொடரும். இது தொடர்ந்தும் ஒரு கரிநாளாகவே அமையும்.